விஜய் பெரம்பூர்ல பிரச்சாரம். அரசியலுக்கும் நடிகர் விஜய்க்கும் ஒரு தொடர்பு கிடையாது. அரசியல் அறிவு கிடையாது, அவருக்கு பொது அறிவு கிடையாது, எந்த அறிவுமே விஜய்க்கு கிடையாது. காலாகாலத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும் சார், புதிதா ஒரு மாற்று வரும். அவங்க ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதுங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே. முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல. நீங்க பார்க்க ஸ்டைலா இருக்கீங்க, உயரமா இருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, பாடுறீங்கன்னா உங்க படத்தை நான் பார்க்கலாம். பாவம் அந்த அறிவு கட்ட பசங்க போய் வீட்டுல அம்மா கிட்ட காசை எடுத்துட்டு போய் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கி பாக்குறாங்களா, அப்படி கூட நான் பார்ப்பேன். நீங்க பேப்பர் வச்சு நடிச்சிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் நடந்து வரவும், அழுவது போல பேசவும், குரலை ஊற்றி கத்தவும்லாம் அதே ஸ்கிரீன் பிளேல இருக்கிறதே பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. விஜய்க்கு ஆதரவா யாரும் வரவே கூடாது. அறிவு சார்ந்த சிந்தனை உள்ளவங்க யாரும் அப்படி ஆதரிக்க மாட்டாங்க. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கணும், வள்ளுவர் எழுதின ஒரு குரல் உள்ள இருக்குன்னு அவருக்கு தெரிய வச்சவங்கள முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கணும், எதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. சமீபத்தில் நடந்த இத்தார் நிகழ்வுல கூட சொல்றாரு சமூக நீதி ஆட்சின்னு சொல்றாரு. இவருக்கு என்ன தெரியும் சமூக நீதியை பத்தி எல்லாம் பேசுறாரு தெரியல. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவரை பார்த்தா. அவர் மேல கோபம் வரல. இவருக்கு என்ன கொள்கை இருக்கும், என்ன அவருக்கு போராட்டம் பிரச்சனை தெரியும். கடுமையா திமுகவை எதிர்க்கிறார். இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்னாலே பாஜகவால் களம் இருக்கப்பட்டவர், அப்படி நீங்களும் மதிப்பிடுறீங்களா விஜய? அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே தலைவலி உள்ள உட்கார்ந்து குடைச்சலை கொடுக்கறது யாருன்னா திமுக. அப்போ திமுகவை திட்ட ஒரு ஆள் வேணும், திட்டவனோட குரல் வெளியே கேட்கணும். இவர் அழைத்து வரப்பட்டவர், மிரட்டி கொண்டு வரப்பட்டவர். அவருடைய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறது, மகளிருக்கு மாதம் 2500 இலவசம்னா என்ன கேவலம், அவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் இலவசத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தார். இவர் கீழே இருக்கிற பாவம் இந்த இளைஞர்களும் சேர்ந்து இந்த பெண்கள்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. இவர் வரிசை இலவசமா அறிவிக்கிறார் திட்டம். இவருக்கு பேப்பர் காணா போன கொள்கை மாறி போயிடும், ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. இவரோட ஒவ்வொன்றா வெளியில எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இசையமைப்பாளர் இயக்குனர் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் பெரம்பூர்ல பிரச்சாரம், நீங்க கடுமையா விமர்சனம் செய்தீங்க. வீட்டை விட்டு வெளியே வராத ஆளு ஆட்சி செய்யறதுக்கு தகுதியற்றவருங்கிற மாதிரியான விமர்சனம் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து 20 நாட்கள் பிரச்சாரம் செய்யறாரு, எப்படி பாக்குறீங்க சார்? அரசியலுக்கும் விஜய்க்கும் நடிகர் விஜய்க்கும் ஒரு தொடர்பு கிடையாது. அரசியல் அறிவு கிடையாது, அவருக்கு பொது அறிவு கிடையாது. அரசியல் அறிவுன்றது பொது அறிவு தானே. அதாவது மக்கள்ன்றவன் எத்தனை தட்டில் இருக்கான், வருமானத்தின் அடிப்படையில், எக்கனாமிக் பேக்ரவுண்டில், பொருளாதார அடிப்படையில் எத்தனை தட்டு இருப்பாங்க, அறிவு சார்ந்த அடிப்படையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்படியெல்லாம் மக்களையும் சமூகத்தையும் புரிந்து கொள்கிறவன் தான் அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்க முடியும். அன்றாடம் ஒருத்தனுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த தட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, நடுத்தட்டுக்கு மேல் தட்டுக்கு, அப்போ எங்கெங்கெல்லாம் குறைபாடு, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணால் அந்த பிரச்சனைகளை குறைவாக்கி இவர்களுக்கு தீர்வு காணலாம், இதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும்ல. இதை எந்த அறிவுமே விஜய்க்கு கிடையாது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நீங்களும் கேட்பீங்க, அவருடைய ஆதரவாளர்கள் கேட்பாங்க. அவருக்கு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு முதல்ல சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் ஆதரவாளர்கள், நான் விமர்சிக்கிறவன். உள்ளே வரும்பொழுதே வரவேற்கிறீங்களா, எந்த அடிப்படையில் வரவேற்கிறீங்கன்னு எனக்கு சொன்னால் நான் அதுக்கு விடை சொல்ல தயாராக இருக்கிறேன். காலாகாலத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும் சார். இப்போ அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், புதிதாக ஒரு மாற்று வரும். 2006 விஜயகாந்தை எதிர்பார்த்தோம். 2016 அந்த சமயத்தில் மக்கள் நல கூட்டணி, 21 கமல்ஹாசன். இவங்க எல்லாருமே எடுத்த வாக்குகள் என்ன அப்படின்னா அந்த மாற்றம் வேண்டிய ஒரு கூட்டம். அவங்க ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதுங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே. வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா 2 கட்சிகள்லயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் இந்த கட்சியில இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வாக்கு அளிச்சாதானே தெரியும். வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு எதுவும் தெரியாது, எதுவும் பண்ண முடியாது, எடுத்த உடனே நிராகரிக்கிறீங்களே, வந்து பார்த்து செயல்பட்டாதானு. இவரை வரவேற்கிறது எந்த அடிப்படையில் உங்களை வரவேற்கிறது, நீங்கள் எனக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல. இப்போ நான் திமுக மேலே ஏன் நம்பிக்கை ஏற்படுதுன்னா அவங்களோட செயல்பாட்டை பார்க்குறேன். அதிமுகவுக்கு நான் இத்தனை முறை வாக்களித்தது அதிமுகவுக்கு தான். முதல் முறை திமுகவுக்கு இப்போ தான் நான் வாக்களிச்சிருக்கேன். அப்போ அது வரைக்கும் ஏன் அதிமுக வாக்களித்தேன்னு எனக்கு சில காரணங்கள் உண்டு. ஜெயலலிதாவை மதித்தேன், அவருடைய அந்த இரும்பு தன்மை எனக்கு பிடித்தது, வைராக்கியம், உறுதியெல்லாம் பிடித்தது. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எம்ஜிஆர் பைத்தியம் கூட்டம் சின்னலேருந்தே அப்படி வளர்த்துட்டாங்க. அந்த குடும்ப பின்னால் பாரம்பரியமாகவும் அப்படி வாக்களித்தேன். இப்போ நான் உங்களுக்கு வாக்களிக்கணும்னா விஜய்க்கு எனக்கு நீங்கள் யார் என்னன்னு தெரியணும்ல. நீங்கள் நடிகர்ன்றதை தவிர எனக்கு என்ன தெரியும், எப்படி நான் உங்களை வரவேற்க முடியும், எதுக்கு நான் உங்களுக்கு வாக்களிக்கணும், அதை எனக்கு முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் பார்க்க ஸ்டைலாக இருக்கீங்க, உயரமாக இருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, பாடுறீங்கன்னா நான் அங்கே உங்களுக்கு உங்கள் படத்தை நான் பார்க்கலாம். இல்லை ரொம்ப பிடிச்சி போனால் முதல் நாளில் இந்த அந்த பசங்க, இந்த பாவம் அந்த அறிவு கட்ட பசங்க போய் வீட்டில் அம்மா கிட்ட காசை எடுத்துகிட்டு போய் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கி பார்க்குறாங்களா, அப்படி கூட நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும், உங்கள் படம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை இல்லை.
அரசியலுக்கு நான் உங்களை எப்படிங்க வாக்களிக்க முடியும்? நீங்கள் யாருங்க? மனிதனா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதே. நீங்கள் நல்லவரா வல்லவரா இல்லை எழுதி கொடுத்து ஒப்பிக்கிறீங்கன்னு தெரியும் பொழுதே எனக்கு ஏற்கனவே ஒரு 10% நம்பிக்கையாவது இருந்திருக்கலாம். நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். இப்போ அதுவும் காணாம போச்சே. நீங்கள் பேப்பர் வச்சு நடிச்சிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் நடந்து வரவும், இப்பொழுது கொஞ்சம் அழுவது போல பேசவும், அப்புறம் குரலை உயர்த்தி கத்தவும்லாம் அதே ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறதே பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. உங்களை முதல்ல விரட்டுறது தானே எங்களுடைய வேலையாக இருக்கும். இப்படி ஏயா நீ அங்கே கேமரா முன்னாடி தானே நடிக்கணும், அரசியல் மேடையில் வந்து நடித்தா இந்த மாநிலத்துக்கு நீ பண்ணுற எவ்வளோ பெரிய துரோகம்னு இந்த வகையில் மக்கள் கொதிச்சு எழணும் அவர் பேரில். அதனால் விஜய்க்கு ஆதரவாக யாரும் வரவே கூடாது. அறிவு சார்ந்த சிந்தனை உள்ளவங்க யாரும் அப்படி ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அவருடைய கொள்கைகள் இப்போ பேப்பரில் இருந்தாலும் அவருக்கு ஒரு தெளிவின்மை இல்லை அப்படிங்கிறத முழுமையாக ஏற்றுக்க முடியாதுல்ல சார். இப்போ அவர் ஒரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு ஒரு டேக்லைன் அவர் யார் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு முதல்ல தெரியணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வள்ளுவர் எழுதின ஒரு குறள் உள்ளே இருக்குன்னு அவருக்கு தெரிய வச்சவங்கள முதல்ல கூப்பிட்டு விசாரிக்கணும். எதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்த? எதுக்கு அவனுக்கு அவராக கேட்கணும்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு தாகம் இருக்குது, ஏக்கம் இருக்குது, நடித்ததெல்லாம் போதும், நல்லா சம்பாதிச்சிட்டேன், பணம் புகழ் அந்தஸ்து எல்லாம், எனக்கு ஏதோ இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு செய்யணும்னு தோணுது, இந்த உயரத்துக்கு தூக்கணவங்களுக்கு, எனக்கு இந்த மாதிரி கொள்கையெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்னு அவர் என்னைக்காவது கேட்டு சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்ல. அவருக்கு என்னானே அது விளங்காமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்போ 2 வரி விளக்கம் வேணால் அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கூட தேவையில்லை. இப்போ என்னோட தமிழ்நாடு விளையாட்டு நிகழ்ச்சியில் வர நம்ம அரசு பள்ளி சின்ன சின்ன பள்ளி பிள்ளைகளோட 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட எதிர்த்தாப்பில் உட்கார வச்சு அந்த பிள்ளைகளையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் எழுதின நோக்கத்தையும் நம்ம சமூகத்தோடு ஒப்பிட்டு இன்றைக்கி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எழுதின பிறகு அது எப்படி யார் நடைமுறைப்படுத்துகிறா, எங்கெங்கெல்லாம் அது குறைபாடு இருக்குது, அதோட பொருள் உண்மையான நடைமுறை பொருள் என்னன்னு அந்த பிள்ளைகளை பேச வைப்போம், இவரையும் பேச விடுவோம். அப்போ நான் சொல்கிறது என்னால் நிரூபிக்க முடியும் இவருக்கு அது தெரிஞ்சு பேசுகிறாரான்னு. ஒருத்தனுக்கு எங்கேருந்து கொள்கை வரும்? கொள்கைன்னா என்னன்னா ஒருத்தனுடைய பிரச்சனை எனக்கு தெரியணும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் குரல் எழுப்பணும், எதிர்த்து இப்போ இருக்கிறவங்களோட ப்ரெசன்ட் ரெஜிமுக்கு எதிராக நான் குரல் எழுப்பணும். ஏன்னா ஒன்றால் அவங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல, அவன் பாடுபடுறான், கஷ்டப்படுறான், போராடுறான் தினமும். அப்போ அவனுக்கு நான் எதிர்த்து குரல் எழுப்பணும்னு நான் வரேன்ல, அதுதான் கொள்கை. இவருக்கு என்ன கொள்கை இருக்கும்? என்ன அவருக்கு போராட்டம் பிரச்சனை தெரியும்? ஆனால் சமூக நீதி, சமத்துவம், 5 கொள்கை அதை விளக்கி சொல்லிட சொல்லுங்களேன் பார்ப்போம். 5 வரிகள் எனக்கு சமூக நீதினா என்னன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். சமீபத்தில் நடந்த இப்தார் நிகழ்வுல கூட சொல்றாரு சமூக நீதி ஆட்சின்னு சொல்றாரு. அந்த சமூக நீதி அப்படிங்கிறத நடந்துட்டு இருக்கு. சமூக நீதி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. கோயிலில் எல்லாரும் அர்ச்சகராகலான்னு கலைஞர் கொண்டு வந்த அருமையான திட்டத்தை நடைமுறைப்படுத்தின ஒரு மாநிலத்தை காட்ட சொல்லுங்க இந்தியாவில். யார் மட்டுமே உள்ள கற்ப கிரகத்துக்குள்ளே போய் மந்திரம் ஓதி சொல்ல முடியும், அர்ச்சனை நடத்த முடியும்னு இருந்ததை எவன் வேணாம் போகலான்னு அந்த இரும்பு கதவுகளை உடச்சி திறந்தது பேர் சமூக நீதி இல்லையா? இவருக்கு என்ன தெரியும்னு சமூக நீதியை பற்றி எல்லாம் பேசுகிறான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அவரை பார்த்தா. அவர் மேலே கோபம் வரல, இந்த பின்னாடி போகிற பசங்க மேலே தான் எனக்கு கோபம் வருது. கடுமையாக திமுகவை எதிர்க்கிறாரு. இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்னாலே உனி ஒரு பார்வை என்ன வைக்கப்படுது அப்படின்னா பாஜகவால் களமிருக்கப்பட்டவர் அப்படின்னு. ஏன்னா கமல்ஹாசனுக்கும் அந்த பார்வை இருந்தது. அப்படி நீங்களும் மதிப்பிடுறீங்களா விஜய? ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருந்ததுனால வந்தாரா, இல்லை பின்னணியில் யாராவது இருக்கிறாங்களா, ஏன் இந்த சமயத்தில் அவர் அரசியலுக்கு வரணும்னு ஒரு மில்லியன் லாடர் கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் அவரை பாஜகவால் இறக்கி விடப்பட்டவருங்கிற ஒரு பார்வையை தான் முன்வைக்கிறீங்களா? இப்போ அதனோட பின்னணி சில வரிகளில் நம்ம சொல்லணும் பார்க்கணுன்னா, பிஜேபி நினச்சதெல்லாம் இந்த நாட்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 12 ஆண்டுகளாக. அடிப்படையவே தகர்த்து ஒரு புது இந்தியா உருவாக்க எழுத அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் முக்த் பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாதது, ஒரு கட்சி அழிக்கிறது அவனுடைய நோக்கம். இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்றது கொண்டு வர்றது தானே. அப்போவே தவறான கொள்கை உடைவன்றது தெரியுது இல்லையா பிஜேபி? அப்போது நினச்சதையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமாக கைப்பற்றுறாங்க. மதவெறியை தூண்டி மக்களை பிரித்து இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மைன்றனால அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை சொல்லி முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிராக மக்களை திரட்டி வாக்கு வாங்கி எல்லா மாநிலத்தையும் பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே தலைவலி உள்ளே உட்காந்து குடைச்சலை கொடுக்கறது யாருன்னா திமுக. அப்போ திமுகவை எதிர்க்கணும், திட்ட ஒரு ஆள் வேணும். திட்டுறவனோட குரல் வெளியே கேட்கணும், கேட்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கணும். முதல்ல அவர் சூப்பர் ஸ்டார்கிட்ட முயற்சி பண்ணாங்க. அவர் முதல்ல பாவம் ஒரு பலியாக விழப்போன சமயத்தில் கடைசியில் முழிச்சுக்கிட்டார். எனக்கு காவி பூசை பார்க்குறாங்கன்னாரு, முழிச்சுக்கிட்டார் பாருங்க. இவ்வளோ வெளிப்படையாக இதை அவர் சொல்லி காமிச்சதில்லை. அவரே சொல்லிட்டார்ல, அதுதானே விடை. அப்போ விஜய் யார் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுதில்ல. அவர் போன உடனே வந்த ஆள் தானே. அவர் இருக்கும்போதே இவர் வந்திருந்தா பரவாயில்ல. அவர் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அடுத்த குறி இங்கே தானே வராங்க, மேலே தானே பிடிப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுறாதே டெக்னிக் தானே, அவங்களோட ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தானே பிஜேபிக்கு. அதனால இவர் அழைத்து வரப்பட்டவர், மிரட்டி கொண்டு வரப்பட்டவர்.
அவருடைய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறது, மகளிருக்கு மாதம் 2500, இவங்க 2000னா அங்கே 2500, இப்படியெல்லாம் நிறைய அறிவிப்புகள் கொடுக்குறாரு. இலவச பேருந்து பயணம் தமிழ்நாடு முழுவதும் நல்லா விரிவுபடுத்துகிறாரு. நாங்கள் நிறைய அரசியல் விமர்சகர்கள்கிட்ட நேர்காணல் எடுப்போம். அப்போ அவங்க புள்ளி விவரமாக கணக்கு போட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் அமல்படுத்தணும்னா 1.5 லட்சம் கோடி செலவாகும், இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமாங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைல. அவருக்கு எதுவும் தெரியாது, நமக்கு தெரியும். நான் அந்த பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் முட்டாள் பெண்களும் போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, இவர் அறிவிப்பு செஞ்ச உடனேயாவது உங்களுக்கு அறிவு வந்திருக்க வேணாமா? இவர் என்னென்னலாம் மேடையில் எதிர்த்தாரோ பேசினாரோ அதை கொள்கையை அறிவிக்கிறாரே. ஓ, இந்த ஆள் பொய்காரையா, பித்தலாட்டக்காரன், நான் இவங்கெல்லாம் சொன்னப்போ நம்ம நம்பலை, நம்ம ஆள் வேறு மாதிரி தான்யா, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இவர் பேசாமல் நடிகராகவே கொண்டாடிக்குவோன்னு திருந்தி இருக்கணுமா இல்லையா? இப்போ கூட அவங்களுக்கு தெரியல, எல்லாத்தையும் எதிர்த்தார். இலவசம்னா என்ன கேவலமாக அவங்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் இலவசத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருந்தார். இவர் கீழே இருக்கிற பாவம் இந்த இளைஞர்களும் சேர்ந்து இந்த பெண்கள்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு போராட்டத்தில் ஒரு இளம் பெண்லாம் கத்துனா, என்ன கேவலப்படுத்துறீங்க எங்களை, இலவசம் வேண்டாம், ஒன்றும் வேணாம் எங்களுக்கு, இந்த மாதிரி திட்டங்களே வேணாம். இவர் வரிசையை இலவசமாக அறிவிக்கிறார் திட்டம். பாவம் அவருக்கு என்ன பேசுகிறோன்னு நினைவில்லை. ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே அது ஊறிப்போன உணர்வாக இருந்தால் அது கொள்கையாயிருக்கும். கொள்கையாக இருந்தால் மாறாது என்றைக்கும். நீ என்றைக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உன் கொள்கை தான் உன் வாயில் வரும். இவருக்கு பேப்பர் காணா போனால் கொள்கை மாறி போயிடும், ஒன்றுமே தெரியாது. அப்போ எதையெல்லாம் எதிர்த்தாரோ இன்றைக்கி திட்டமாக வருதுன்றதை எழுதி கொடுத்தது கூட அவரால் உணர முடியல, அது ஒப்பிக்கிறாரு. உடனே இதுங்கெல்லாம் விசில் அடிக்குதுங்க. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி, இவரோட ஒவ்வொன்றா வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லி. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதே பின்னாடி போகிற இதே கூட்டம் விலகி தெரிச்சு பின்னாடி ஓடுதா இல்லையா பாருங்கள் கொஞ்ச நாளில். நாங்கள் ஊடகவியலாளராக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்போம், யாருக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு. கிராம பகுதிகள் எல்லாம் கேட்குறோம். ஒரு வயசான பாட்டி கூட விஜய் தம்பிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவங்கக்கிட்ட இருக்கா. அந்த புரிதல் இந்த அளவுக்கு அரசியல் தெளிவின்மை இல்லாமல் அவங்க இப்போ 2 கட்சி ஆழமாக தெரிஞ்சவங்க கூட விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஒரு நிலை வருது இல்லையா? அதை களத்தில் நம்ம ஒத்துக்க முடியாமல் அப்படியே நகர்ந்து போக முடியாதுல்ல? இல்லை, நம்ம ஒத்துக்க முடியாது, ஆனால் அது யதார்த்தம். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கிழவிக்கு எந்த காலத்தில் நம்ம அறிவை சொல்லி கொடுக்குறது? எம்ஜிஆருக்கு இப்படி தான் ஒரு காலத்தில் ஓட்டு போட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் அதற்கு தகுதியான மனிதனாக நடந்து கொண்டார். அவர் திரைப்படங்கள்லையும் தவறான கருத்துக்களை போதிக்கலை, ஒரு சரியான மனிதனாக எடுத்துக்காட்டாக நடந்து கொள்ளணுன்றதை தான் கதாபாத்திரமாக்கினார். திராவிட கொள்கைகளை அது வழியாக பேசினார், சமநீதியை பேசினார், சம தத்துவத்தை பேசினார். திராவிட கொள்கைகளை பரப்புறதுக்கு தான் அவர் அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்தார். இவர் நினச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் மாதிரினா அவர் பிரபல நடிகராக இருந்தார், அரசியல் முதல்வர் ஆனார்னு நினச்சிட்டு இருக்காரு. இவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க பாவம் எல்லாம் அறகுறையாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் இங்கேருந்து தான் அங்கே வந்தார், திராவிட கொள்கையை சுமந்துக்கிட்டு திரைப்படத்துக்குள்ளே வரான்றதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த முதல் வரியை மிஸ் பண்ணிட்டனால அவர் 2வது பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அந்த மாதிரியான எந்த தெளிவும் புரிதலும் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன கணக்கெடுப்பு புள்ளி வர மாதிரி தான் நம்ம பார்க்குறோமே கூட்டத்தை. இவர் ஒரு மாநாடு கூட்டினா எப்படி போய் முட்டிக்கிட்டு சாக தயாராக இருக்காங்க, தன்னுடைய சொந்த பிள்ளை சாகிறதையும் நியாயப்படுத்துகிறாங்கன்னா, இந்த அறிவு மயக்கத்தில் சினிமா போதையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி உடனே எல்லாம் அவங்களை எழுப்ப முடியாது. நம்ம இந்த மாதிரி பேசி தான் அவங்களுக்கு விளங்க வைக்கணும். இதுதான் நம்ம பணி. எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, விஜயகாந்தோட ஒப்பிடலை. ஆனால் விஜயகாந்த் அரசியல் வந்த சமயத்தில் 2011 எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதற்கு பின்னாடி நம்ம விஜயகாந்தை தொடர்ந்து பார்த்தோம். ஏராளமான மீம்ஸ் எல்லாம் போட்டு அவரை கேலி செய்து அவரை அந்த மதிப்பிலிருந்து இறக்குனாங்க. அது ஒரு அரசியல் வீழ்ச்சியாக கூட பார்க்குறாங்க. இப்போ விஜய் வந்த சமயத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜயகாந்தை விட்டுற மாதிரி விஜயை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பார்வை இப்போவும் பொதுமக்கள் மத்தியில் நிகழுது. விஜயை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, அந்த த்ரிஷா சங்கீதா இஷ்யூ, அது போக ஜனநாயகன் படம், இது எல்லாமே விஜயை அரசியல் ரீதியாக முடக்குவதற்கு, ஏன்னா வெளிப்படையாக நம்ம ஒத்துக்கலை அப்படின்னாலும் ஒரு திரைப்படத்துக்கு, நீங்கள் திரைப்படத்துறை சார்ந்தவர் உங்களுக்கே தெரியும், ஒரு திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு தடை விதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இப்படியான அழுத்தம் விஜயகாந்துக்கு நிகழ்ந்த மாதிரி விஜய்க்கு நிகழுது. அப்போது ஒரு அச்சம் இருக்குல்ல விஜயை பார்த்து, அந்த அச்சம் விஜயோடைய அரசியல். இப்போ நம்மளுடைய விமர்சனம் கூட திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்களா, இதை எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்டு அவரை இறக்கி விடும்போது நாங்கள் திட்டமிட்டு அவரை விரட்டுறதுக்கு காரணங்களை சொல்லக்கூடாதா? விஜயகாந்தோட நம்ம ஒப்பிடவே முடியாது. விஜயகாந்த் முதல் மேடையிலேருந்து அரசியல் பேசினார், மக்களுக்கு என்ன தேவைன்றதை சொன்னார், மேடையாக வந்து நின்னார். ஒரே ஒரு மேடையில் ஊரில் வந்து நின்றுருக்காரு அவர். இவர் அலங்கார மேடையாக போட்டு அந்த ரேம்ப் வாக்கு தானே பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் மக்களை சந்திக்கல, பொது மேடையில் பொது நிகழ்ச்சி நடத்தலை. விஜயகாந்தோட இந்த இதெல்லாம் இப்போ கூட வந்துட்டுருக்கேன், சில ரீல்ஸ் எல்லாம். ஒரு இதில் மரத்து மேலே எங்கேயோ ஒருத்தன் ஏறுவான், டேய் இறங்கு இல்லைன்னா கீழே வந்து தூக்கி போட்டு மீச்சு விடுவேன்னாரு. ஏது இவனை பார்க்க வந்தவரை அவர் திட்டுறாரு, இதுவாழ பண்புன்னு, அப்புறம் இறங்கி போயிடுவேன் பேச மாட்டேன். இவரோட செத்தே போயிருக்கான். என்னைக்காவது வாய் தரன்னு சொல்லியிருக்காரா, டே அப்படிலாம் பண்ணாத, ஒரு இதான் பண்போடு நடந்துக்க, நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறோம்,
அதனால இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, குடும்பத்துக்கு பாதகமாக நடந்துக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு சாலையில் போகும்போது பாதகமாக நடந்துக்கக்கூடாது, இப்படி மேலே ஏறி குதிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ நடந்த பிறகு இன்னும் வாயை திறக்கல. அப்புறம் எங்கே விஜயகாந்தோட இவரை நம்ம ஒப்பிடுறது? உங்களை விரட்டுறதுக்கு தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை கூட சொல்லலையே. அவனை ஏற்றி விட்டு மகிழ்ந்துட்டு இருக்கிறியே. நீ விளக்க அணைச்சு போட்டு அவன் உன்னை விசில் அடிக்கிற கைத்தட்டுறதை பார்த்து மயக்கத்தில் இருக்கிற ஆள் உடனே நம்ம இப்படி விமர்சிக்காமல் உன்னோட உண்மைத்தன்மை மக்களுக்கு சொல்லாமல் வேறு என்ன பண்ண முடியும்? விஜயகாந்த் மக்களை சந்தித்தார், மண்ணில் இறங்கி நின்று பேசினார். அதனால அவரோட இவர் ஒப்பிடவே கூடாது. அவர் அரசியல் செய்ய தான் வந்தார். மக்களுக்கு அரசியல் என்பது மக்கள் சேவைக்காக வந்தார். நல்லா சம்பாதிச்சாரு, பணம் புகழெலாம் இருந்தது, மக்களுக்காக தானே வந்தார். இவர் அப்படியெல்லாம் ஒன்றும் வரலையே. நேர்காணலில் கலந்து கொண்டு சிறப்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.